நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். அப்படி எதுவும் முட்டாள்தனமா பண்ணிடாதீங்க. எனக்கு அவளை கடத்தணும், அதுவும் ஒரு 2 மணி நேரம் கடத்தி வச்சுட்டு நான் சொல்றப்ப விட்டுறணும், அவ்வளவுதான். நீங்க சொல்ற எல்லாமே இந்த தொழிலுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. நாங்களாம் ஒரு குழந்தைய தூக்கணும்னா 10 லட்சம் 20 லட்சம் வாங்காம விட மாட்டோம். உங்களுக்காக இப்படி சும்மா விடுறோம். எனக்கு வேண்டாத குடும்பம் அது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்குதான் இந்த கடத்தலே. அதனால வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரி மேடம், 2 மணி நேரத்துல விட்டுறலாம் மேடம். சரி, நான் சொன்ன இடத்துக்கு போயிடுங்க. அங்கிருந்து இன்னொரு காருக்கு மாறிடுங்க. இந்நேரம் போலீஸ் உங்க நம்பரை எடுத்து உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோ அங்கதான் வந்துட்டு இருக்கேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். ஓகே. பண்ணிடலாம் மேடம். ஓகே. அது ஒரு கார் நிக்குது பாரு, அங்க போய் நிறுத்து. சமேடம் மச்சான், ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லல்ல. ஃபுல் ஸ்கெட்ச் போட்டது தீபிகா மேடம் தானே, அது எப்படி இருக்கும்? மேடம் சொன்ன மாதிரி நீயும் எஸ்கேப் ஆயிடு, அவங்க பார்த்துப்பாங்க. விஜய் போக வேண்டாம்னு சொன்னாரு. நான் தான் அதிக பிரசங்கத்தனமா கிளம்பி வந்துட்டேன். குழந்தையோட கனவு முக்கியம்னு நினைச்சு வந்து இப்படி குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேனே, விஜய் தாங்க மாட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? மல்லி பதட்டப்படாதீங்க, அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, நம்ம நிச்சயமா பிடிச்சிடலாம். அவங்க யாரு, எதுக்காக வந்தாங்க, எதுக்கு வெண்பாவை கடத்துனாங்க, எதுவுமே புரியல தீபன் சார். அந்த சண்டை போட்டவங்களும் அவங்களும் ஒன்னா இல்ல வேற வேறயா? ஐயோ எதுவுமே தெரியலையே. ஐயோ என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. பாருங்க மல்லி, இந்த மாதிரி சமயத்துல அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பாருங்க, உறுதியா நின்னு ஃபைட் பண்ணணும். கவனமா நடந்ததை அனலைஸ் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லணும். மல்லி, நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இது ஏன் மிஸ்டேக்கும் தான். வெண்பாவை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது என் பொறுப்பும் தான். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்களேன். வாங்க, முதல்ல இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து பேசுவோம். ப்ளீஸ் அழாதீங்க. வாங்க. அந்த கேஸ் என்னையாச்சு? சார் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க சார். அம்மா, கொஞ்சம் நிதானமா இருங்க. முதல்ல அழுகையை நிறுத்திட்டு சொல்லுங்க. குழந்தைய கவனமா பாத்துக்கணும். இப்ப அத கோட்டை விட்டுட்டீங்க, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அமைதியா நடந்தது என்னன்னு சொல்லுங்க. இருங்க சார், நான் சொல்றேன் சார். நீங்க யாரு? நான் ஒரு லாயர் சார். அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சார். நாங்க 3 பேரும் தான் ஒரு விஷயமா ஒன்னா கார்ல போயிட்டு இருந்தோம். சும்மா ஒரு வேலை விஷயமானு மொட்டையா சொல்லாதீங்க. எங்க இருந்தீங்க, என்ன விஷயமா போயிட்டு இருந்தீங்க, ரவுடிங்க எப்படி வந்தாங்க, எல்லாத்தையும் கிளியரா சொல்லுங்க. சார், இன்னைக்கு என் பொண்ணுக்கு 100 மீட்டர் காம்படிஷன் இருக்கு. அதுக்காக வீட்ல இருந்து கிரவுண்டுக்கு வந்தோம். ஹலோ, என்ன சொல்றீங்க? என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட்டா? எங்க, எப்போ? சார், வெண்பா அந்த வீடியோ காட்டுங்க. ரொம்ப தெளிவா காய நகர்த்திருக்காங்க. கிரவுண்ட்ல இருந்து இங்க வர வச்சதே குழந்தைய கடத்துறதுக்கு தானா, இல்ல இது வேற டீமான்னு தான் தெரியல. எனிவே, நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரி சார். கான்ஸ்டபிள் சார், போரூர் ரோட்ல தான் கார் போயிருக்கு. அந்த கார்னர்ல இருந்த சிசிடிவில கார் இந்த பக்கம் போயிருக்கா இல்ல அந்த பக்கம் போயிருக்கான்னு பாத்துருங்க. இது வீடியோல இருக்கிற டைமை பாத்துக்கோங்க. கமான், சீக்கிரம். டைரக்ஷன் கண்டுபிடிச்ச உடனடியா கண்ட்ரோல் ரூம்க்கு போன் பண்ணுங்க.
கார் நம்பர் தெளிவா இருக்கு. கிரிமினல்ஸ் தப்பிக்க முடியாது. சீக்கிரம். ஓகே சார். அம்மா தைரியமா இருக்குமா. இந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா அவங்க போரூர் தாண்டி இருக்க முடியாது. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குழந்தையும் காப்பாத்திடலாம். தைரியமா இருங்க. மல்லி சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் மல்லி மல்லி ப்ளீஸ். இங்க பாருங்க, அமைதியா இருங்க, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க. மச்சான் போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால எங்கேயும் வண்டி நிறுத்தாம போயிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகே மச்சான், அப்படியே பண்ணிடுவோம். அப்புறம் தூரத்துல போலீஸ் நிக்கிறாங்களான்னு பாத்துக்கிட்டே வண்டியை ஓட்டு. போலீஸ் தலை தெரிஞ்சா அப்படியே யூட்டன் போட்டு திருப்பிடு. ஓகே மச்சான். வேற யாராவது குழந்தைக்கு என்னன்னு கேட்டா என் குழந்தை தான் ஃபீவரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம்னு சொல்லிடு. என் குழந்தைன்னு சொல்லவா உன் குழந்தைன்னு சொல்லவா? பொண்ணு நல்லா தான் இருக்கா, அதனால என் குழந்தைன்னே சொல்லிடு. ஒன்றும் தப்பு இல்லை. டேய் என்னடா ஆச்சு? மச்சான் டயர் புட்டுக்குச்சுன்னு நினைக்கிறேன். டயர் புட்டுக்குச்சா? பஞ்சர் நினைக்கிறேன். என்னடா நீ இப்படி மெயின் ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு பஞ்சர்ன்ற? மச்சான் விக்கலு கொட்டாயி இந்த மாதிரி பஞ்சருங்க இதெல்லாம் நம்மள கேட்டு வராது மச்சான். அதான் வந்துரும். அதை சமாளிக்கிறதா நம்ம வேலை. என்ன திட்டினா நான் என்ன பண்றது? டேய் வெட்டியா பேசிட்டு இருக்காம என்ன செய்யறதுன்னு பாடுறா. வண்டியில குழந்தை வச்சிருக்கோம்டா, மாட்டோம்னு வை மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. டேய் என்னடா ஆச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு மச்சான். இப்ப என்ன பண்றது? மெக்கானிக் ஷாப் கூட எங்க இருக்குன்னு தெரியலையே. டேய் அங்க பாருடா, பஞ்சர் ஓட்ட போடுன்னு போட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்றேன். பண்றேன் மச்சான். நீங்க தானே பஞ்சருக்கு போன் பண்ணது? ஆமாங்க. என்ன டயரு? பின் டயரு. ஆமா பஞ்சரா தான் இருக்கு. அப்புறம் நாங்க என்ன இந்தியில சொல்லிட்டு இருக்கோம்? பஞ்சர் தானே, பேசிட்டு இருக்காம சீக்கிரம் ஒட்டி கொடுங்க. அவசரப்படாதீங்க. இது என்ன சைக்கிள் டயரா உடனே கழட்டி ஓட்டுறதுக்கு? கார் டயரு. முதல்ல ஜாக்கி வச்சு தூக்கணும், அப்புறம் கழட்டணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. அண்ணா என்ன வேலையை சீக்கிரம் பாருண்ணே. நாங்களே சுடுதண்ணியை காலில் ஊத்திட்டு நிக்கிறோம். இந்த மூஞ்சிகளையும் இந்த பொண்ணையும் பார்த்தா சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னண்ணா அப்படியே நிக்கிற? ம். ஜாக்கிய போட்டு வண்டியை தூக்கணும். பின் சீட்ல இருக்கிற குழந்தைய கீழே இறக்குங்க. ஏன் குழந்தைய கீழே இருக்கணும்? இவ்வளவு வெயிட் இருந்தா தூக்க முடியாது. யோ குழந்தை அவ்வளவு வெயிட்டா? 10 கிலோனாலும் வெயிட் தாங்க. எப்படிங்க வண்டிய ஜாக்கி போட்டு தூக்குறது? குழந்தைக்கு உடம்பு முடியல, கீழெல்லாம் இறக்க முடியாது. நாங்க தூக்கறதுக்கு வேணா ஹெல்ப் பண்றோம். நீ பஞ்சர் போடுற வேலையை மட்டும் பாரு. முடிஞ்சு. இந்தாங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். டேய் மச்சான் வாடா போலாம். கான்ஸ்டபிள் சார். கண்ட்ரோல் ரூமுக்கு பேசுனீங்களா? எந்த பக்கம் அந்த கார் போச்சான்? ஏதாவது தகவல் சொன்னாங்களா? சார் போன செக் போஸ்ட் அந்த கார் கடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். ஆனா அடுத்த செக் போஸ்ட்டுக்கு போகல. அங்க அந்த நம்பர் ரெஜிஸ்டர் ஆகல சார். அடுத்த செக் போஸ்டுக்கு போலன்னா இடையில தான் எங்கேயோ வண்டி நிக்குதுன்னு அர்த்தம். ஆமா சார். எங்க போய் தேடுறது? கான்ஸ்டபிள் வண்டியை ஏரி பக்கமா விடுங்க. ஓகே சார்.
யோ குழந்தைய தேடி போயிட்டு இருக்கோம், நீ என்ன போனை பாத்துக்கிட்டு இருக்க? சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஏதாவது மெசேஜ் வருதான்னு பார்த்துட்டு வரேன் சார். அது பாக்குறது இருக்கட்டும், ரோட்லயே ஒரு கண்ணு இருக்கணும். சரிங்க சார். சார் 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 ஆ? அந்த வண்டி அங்க நிக்குது சார். இந்த நம்பர் தானே? இந்த கார் தானே? இதே கார் தான் சார். ஆ. அப்புறம் இங்க யாரையுமே காணோம். சார் இந்த காரை இங்க விட்டுட்டு வேற கார்ல பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அங்க பாருங்க சார், இன்னொரு வண்டியோட தடம் இருக்கு. பெரிய கேடிங்க அவனுங்க. ஆமா சார். எவ்வளவு விவரமா சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துக்கு வந்து இந்த காரை விட்டுட்டு வேற கார்ல குழந்தைய மாத்திட்டு போயிருக்காங்க. பெரிய கிரிமினல் சார் அவனுங்க. அப்போ ஒண்ணு செய், கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி இப்படி ஒரு கார்ல குழந்தைய கடத்திட்டு வந்தாங்க, வேற கார்ல குழந்தைய தூக்கிட்டு போறாங்க, அந்த ரோட்ல போற காரை எல்லாத்தையும் எல்லா செக் போஸ்ட்லயும் நிறுத்தி செக் பண்ண சொல்லு. உடனே சொல்றேன் சார். அண்ணி 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 வெண்பாவை தொலைச்சிட்டு அண்ணி என் கைக்குள்ளே வச்சிருந்தேன், திடீர்னு காணாம போயிட்டா அண்ணி. கொஞ்சம் கண்ணு செஞ்ச நேரத்துல யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அண்ணி. ஐயோ, என்ன மல்லி, குழந்தைய காணோன்னு தலையில இடிய இறக்குற. இப்படியா கவனம் இல்லாம இருப்ப? நான் கவனம் இல்லாம இருப்பேன் அண்ணி. நான் எப்பவும் அவளை கண்ணுக்குள்ள வச்சுதான் பாத்துட்டு இருந்தேன், அதையும் மீறி காணாம போயிட்டா அண்ணி. சரி, தைரியமா இரு. அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஏன் தீபன், நீங்க கூட தானே இருந்தீங்க? நீங்க இருந்தோமா இது எல்லாமே நடந்துச்சு? உங்க குழந்தையா இருந்தா இப்படி எல்லாம் விட்டுருப்பீங்களா? மேடம், வெண்பா காருக்குள்ளதான் மேடம் இருந்தா. எப்ப கீழே இறங்கினான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. என்னோட 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல தான் யாரோ வெண்பாவை தூக்கி இருக்காங்க. அவங்க தான் சண்டை போட்டிருக்காங்க, அவங்க தான் ஆளை வச்சு கடத்திருக்காங்க. அதான் எல்லாம் அப்பட்டமா தெரியுதே. தெளிவா திட்டம் போட்டுதான் இதை பண்ணிருக்காங்க. சரி, போலீஸ் இப்ப என்ன சொல்றாங்க? அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு கூப்பிடுறோம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க மேடம். விஜய் தம்பிக்கு விஷயத்த சொல்லிட்டியா மல்லி? நான் அவரை கூப்பிட்டுட்டே இருந்தேன் அண்ணி, ஆனா அவர் போனை எடுக்கல. ஐயோ, இன்னும் விஜய் தம்பிக்கு விஷயமே தெரியாதா? தம்பிக்கு விஷயத்த உடனே சொல்லணுமே, இல்லைன்னா ரொம்ப சங்கடப்படுவாரே. ஆஹா, யாரு பண்ணாங்கன்னு தெரியல. நாம செய்யணும்னு நினைச்ச விஷயத்த அழகா பண்ணிருக்காங்க. விஜய்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, வீடே 2 பட்டுருமே. நான் நினைச்சது இந்த வீட்ல நடக்க போகுது. சரி, இப்ப போலீஸை யார் ஃபாலோ பண்றாங்க? அவங்க கண்டுபிடிச்சு கூப்பிடுறேன்னு சொன்னா அப்படியே நீங்க கிளம்பி வந்துருவீங்களா? அவங்களுக்கு வேற கேஸ் வந்தா இதை விட்டுட்டு அவங்க அது பின்னாடி போயிடுவாங்க. நாம தான் குழந்தை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். தீபன், எங்க வரணும்னு கேளுங்க, நாமளாவது அங்க போவோம். சரி, நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட கால் பண்ணி பேசி என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். சார், நான் அட்வொகேட் தீபன் பேசுறேன். காணாம போன குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? தீபன் சார், நீங்க கொடுத்த கார் நம்பரை வச்சு அந்த காரை ட்ரேஸ் பண்ணி போனோம். ஆனா அவங்க ரொம்ப கிளவரா சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல அந்த காரை நிப்பாட்டிட்டு வேற கார்ல குழந்தைய ஏத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. பொண்ணோட போட்டோவை எல்லா செக் போஸ்ட்லயும் கொடுத்திருக்கோம். எந்த கார் வந்தாலும் நிப்பாட்டி தேடுவாங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். யோ, போலாம். மல்லி, அந்த கார்லயும் இல்லையா? வேற காருக்கு மாத்தி கொண்டு போயிட்டாங்களா? ஐயோ, எந்த கார்ல கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எப்படி குழந்தைய கண்டுபிடிப்பாங்க? ஐயோ கடவுளே, நானே என் குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறேனே. இப்படியா கவனம் இல்லாம இருப்பேன்? யாரோ சதி பண்ணிருக்காங்க. நீ என்ன செய்வ? நீ அழாம இரு, குழந்தை கிடைச்சிருவா. மல்லி, நீங்க தைரியமா இருங்க. போலீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னாச்சு மல்லி? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம், நீங்க இப்ப வந்துடுறேன்.
சார் சார் என் பொண்ணு கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்கா. அவ இத்தனை நாளா மறந்துட்டு போயிடுவா. ஆனா இன்னைக்கு அவ அந்த வாட்சை கட்டிட்டு போயிருக்கா. என் போன்ல இருக்க ஆப்ல அவ எங்க இருக்கான்னு தெரியும். அப்படியா? என்ன அப்ளிகேஷன்? அதை ஓபன் பண்ணுங்க. மல்லி, வாட்ச் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா வெண்பா அவங்க எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளீஸ் சார், உடனே இன்ஸ்பெக்டருக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க தீபன் சார். சார், எங்க வெண்பா கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் காட்டியிருப்பா. அந்த வாட்ச் அவ எங்க இருக்காங்கறத அப்படியே காட்டுது சார். அந்த ஸ்கிரீனை நீங்க ஷேர் பண்ண முடியுமா? முடியும் சார், முடியும் சார். ஸ்கிரீன் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஷேர் பண்ணு. தீபன் சார், இப்படி ஒரு விஷயத்தை கையில வச்சுக்கிட்டா இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்தீங்க. உங்க குழந்தைய உடனே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க தைரியமா இருங்க. கவலைப்படாதீங்க, குழந்தைய உடனே கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, என் குழந்தை சீக்கிரம் கிடைச்சிடணும். வழி சொல்லிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. எந்த நிமிஷத்துலயும் குழந்தை மிஸ் ஆயிடலாம். கவனமா சொல்லுங்க. ஓகே சார், சொல்றேன் சார். இப்ப எங்க போயிட்டு இருக்காங்க? சார், போரூர்ல இருந்து கரையாஞ்சாவடி அந்த ரூட்ல போயிட்டு இருக்காங்க சார். நாங்க எக்ஸாக்ட்டா புளியம்பேடு ஜங்ஷன்ல இருக்கோம். அதுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? சார், ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் சார் இருக்கு சார். பட் அவங்க போயிட்டே இருக்காங்க சார். டிரைவர், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எடுங்க வண்டியை. தீபன், ஏதாவது டைரக்ஷன் மாறினா உடனே சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். சார், சார், மாங்காடு ரோட்ல திரும்புறாங்க சார். மாங்காடு ரோடு பிடிங்க, சீக்கிரம் போங்க. சார், 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 அங்கேயே நிறுத்துங்க சார், அங்கேயே நிறுத்துங்க. யோ, வண்டியை நிறுத்து, நிறுத்து. சார், அந்த இடத்துல தான் சிக்னல் நிக்குது. அங்கதான் வெண்பா இருக்கா சார். இங்கேயா? ஆமா சார். சார், அங்க ஏதாவது கட்டிட்டு இருக்கிற பில்டிங்ல கூட மாதிரி ஏதாவது இருக்கா சார்? தீபன், இது எம்டி லேண்ட், எதுவுமே இல்ல. சார், சார், அங்கதான் சார் சிக்னல் காமிக்குது. கண்டிப்பா அந்த ஏரியால தான் வெண்பா எங்கேயாவது இருக்கணும். கான்ஸ்டபிள், நீ என்னன்னு சொல்லியா? சார், நாங்க நிக்கிற இடத்துல பில்டிங்லாம் கிடையாது, ஒரு குடிசை கூட கிடையாது. இது ஃபுல்லா எம்டி லேண்ட் சார். இங்க எப்படி சார் ஒரு பொண்ணை மறைச்சு வைக்க முடியும்? மல்லி, அந்த ஸ்மார்ட் வாட்ச் லொகேஷனை தப்பா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு பர்சன் கூட தப்பா காட்டாது. அது 100% ரைட்டா தான் காட்டும். சார், சொல்லுங்க சார். சார், அது 100% லொகேஷனை கரெக்டா தான் காட்டும்னு சொல்றாங்க சார். கொஞ்சம் அந்த இடத்துல பாருங்க சார், ப்ளீஸ். இங்கதான் இருக்குன்னா எங்க சார் பாக்குறது? இப்ப வரைக்கும் அந்த இடத்துல தான் சிக்னல் இருக்கு. இவ்வளவு நேரம் அது மூவிங்ல இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படியே அதே இடத்துலயே இருக்கு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல எந்த பில்டிங்கும் இல்லைன்னு சொல்றாரு. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மலி, மலி சுத்துது. என் பொண்ணு, என் பொறுமையா. மலி, நீ காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, அதான் பித்தமாயிருக்கும். என்ன பண்ணுது? ஒமட்டுதா? சரி வா, வாமிட் பண்ணா எல்லாம் சரியாயிடும். வா. வெண்பா, விஜய் கால் பண்றான். கண்டிப்பா வெண்பா பத்தி கேட்பான். உடனே சொல்ல வேண்டாம். அந்த வெண்பா எங்கேயாவது காணாம போகட்டும். விஜய கொஞ்சம் குழப்பி விடுவோம். சொல்லு. ஏ ராஜேஸ்வரி, நீ எதுக்கு மல்லி போன் எடுத்துக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி வாஷ்ரூம் போயிருக்கா.
போன் இங்க வச்சுட்டு போயிட்டா. போன் அடிக்குதே ஏதோ எமர்ஜென்சியா இருக்குமோன்னு எடுத்தேன். ஏன் நான் போன் எடுக்க கூடாதா? சரி சரி அதெல்லாம் விடு. எனக்கு நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சு. நான் கோர்ட்ல இருந்ததுனால எடுக்க முடியல. அதான் பேசலாம்னு பார்த்தேன். மல்லி வீட்ல தானே இருக்கா? வீட்ல தான் இருக்கா. 10 நிமிஷம் கழிச்சு வேணா கால் பண்ணு. இல்ல நான் ஜட்ஜோட சேம்பர்ல இருப்பேன். அங்க அட்டென்ட் பண்ண முடியாது. நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லு. சரி சரி. ஆமா வெண்பா எங்க? இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.